சிக்கன் குழம்பு சாப்பிடணும் போல் இருக்கா, ஆனால் அடுப்பங்கரையில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த சோம்பேறி சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க, தக்காளியும் ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. டைரெக்ட்லி குக்கர்லேயே சிக்கனை பேக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, சோம்பு தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு ஃபைனலாக கரம் மசாலாவும் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பெசரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் 2-3 முந்திரி பருப்பு, கசகசா கொஞ்சம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சவுண்டு சிக்கன் வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சூப்பரான சிக்கன் சோம்பேறி குழம்பு ரெடி.